இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம ஒருவேளை நம்மளை குறித்து பரிதாபமான எண்ணங்களை வச்சுருக்கலாம். என்ன வாழ்க்கைன்னு தெரியலையே, என்னத்தை என் வாழ்க்கையில் அப்படி உருப்படுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் எப்போ பாரு கீழே விழுந்து போகிறேன் தெரியல அப்படின்னு நினைக்கலாம். இப்படி பல சிந்தனைகள் நம்ம இருதயங்களில் ஓடும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு, கர்த்தர் நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறாருன்னு இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஆமென். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை காதுள்ளவன் கேட்க கடவன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஆண்டவர் சொல்கிறத காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் சரி ஞாயிற்றுக்கிழமையும் சரி மகிமையாய் நடத்தி வருகிறதற்காக நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ரொம்ப அழகாக நமக்கு சரியாய் அது அந்தந்த நாட்களுக்கு தேவையான காலங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? காட் இஸ் சோ ஃபெய்த்ஃபுல். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் உண்மை உள்ளவர் சொல்லுங்கள். ஆண்டவர் உண்மை உள்ளவர். God is so faithful. Amen. Hallelujah. எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்களாய் பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம யாரா நம்ம ஆண்டவர் பார்க்குறாருன்னா, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்கள் அப்படின்னு கர்த்தர் பார்க்குறார். கிளைமேட் சேஞ்சஸ் அப்படி கர்த்தர் பார்க்குறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி. நம்மெல்லாம் யார்? கிளைமேட் சேஞ்சஸ். வி ஆர் கிளைமேட் சேஞ்சஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம கிளைமேட் சேஞ்சஸாக கர்த்தர் நம்மளை பார்க்குறார். இல்லை சூழ்நிலையை மாற்றுகிறவர்களாக கர்த்தர் பார்க்குறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம ஜெபம்லாம் இல்லை, என்ன ஆண்டவரே எங்கள் சூழ்நிலையை மாற்றுங்க, ஆண்டவரே பிரச்சனையை மாற்றுங்க, இது போராட்டத்தை மாற்றுங்கன்ட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாருன்னா நீ சூழ்நிலையை மாற்றுவதற்காக பிறந்தவன் அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஸோ காட் ஹாஸ் அ பர்பஸ் அண்ட் பிளான் இன் ஆர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய நோக்கத்தை மிகப்பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்கள். ரொம்ப சத்தமா ஆமென் வந்துருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என்னவோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு உங்க ஆமேன்னு. ஒன்றும் நடக்க காணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக இன்னைக்கு செய்தியின் முடிவில் கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவார் சொல்லி நான் நம்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். படகுல இயேசு இருந்தார். படகு என்னாச்சு? காற்று அடிச்சுது, கடல் கொந்தளிச்சுது, புயல் அடிக்குது, படகு அமிழ்ந்து போகிற அளவுக்கு சூழ்நிலை பெருசாயிருச்சு. ஹல்லேலூயா. சில பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிறீங்க. காற்று அடிக்குது, கொந்தளிக்குது கடல், என்ன செய்கிறதுனே தெரியலன்ற சூழ்நிலை. ஹல்லேலூயா. உங்கள் ஊழியத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். எங்கே போகுதுன்னே தெரில, பயமாக இருக்குது, மூழ்கிருமோ அப்படின்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் எப்போ வரைக்கும் அந்த சூழ்நிலை இருந்துச்சு தெரியுமா? இயேசு எந்திரிச்சு நின்று, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர் எந்திரிச்சு நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார் பாருங்க, சூழ்நிலை மாறிடுச்சு. ஹல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றுகிற இயேசு அந்த இடத்துல இருந்ததுனால சூழ்நிலை மாறிடுச்சு. கிளைமேட் சேஞ்சர். ஆமென் சொல்லலாமா? God who changes the climate. அவர் அங்கே இருந்ததுனால மாறிடுச்சு. ஆமென். சரி, இயேசு தானே கிளைமேட் சேஞ்சர்? இல்லை, வேதத்தில் அநேகரை கர்த்தர் கிளைமேட் சேஞ்சராக பயன்படுத்தி இருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. அவனோட சூழ்நிலை என்னன்னா, அசுத்தாவி அவனுக்குள்ளே வந்து அலக்களிக்குது, அசுத்தாவி அவனை போட்டு பயமுறுத்துது.
அசுத்தாவி அவனை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு அவனுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு மிருகத்தனமாக மாறிட்டான். அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துன்னா அவன் வந்து அவனாகவே இருக்க மாட்டான், ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டான், மிருகமாக மாறிடுவாங்க. என்ன செய்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. சில பேர் இருட்டில் போனால் பயம். அன்றைக்கி போகிறேன், ஒருத்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த யாருமே இல்லை, நீங்கள் கூட வாங்க அப்படின்னு ஒரு பெரியவங்க துணைக்கு கூப்பிட்றாங்க. ஏன்ப்பா அப்படின்னா, அப்படி எண்ணங்கள்லாம் எனக்கு வருது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பயம். செத்து போனவங்கெல்லாம் வராங்களாம் நினப்பில். அப்போ எப்படி மனுஷனுக்கு பயம் பாருங்க. அப்போ அந்த மாதிரி அசுத்தாவி அவனுக்குள்ள சவுலுக்குள்ள அலக்கழிச்சு ஆட்டி படைச்சது. கிளைமேட்டே மோசமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்தார். யார் சொல்லுங்களேன்? ஏசு வந்தார். தாவீது வந்தார். ஹல்லேலூயா. தாவீது வந்தார். வந்து கையில் ஒரு யாழ் வச்சு வாசிச்சாரு பாருங்க. கிளைமேட்டே மாறிடுச்சு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிற இடம் வந்து கிளைமேட்டே மாறிடும். ஆமே. சூழ்நிலையை மாற்ற பிறந்தவர்களாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து தவிக்கிறதற்கான வாழ்க்கை இல்லை, சூழ்நிலையை மாற்றுகிறவர்கள் நான் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் சொல்லுங்க, நான் தான் சூழ்நிலையை மாற்ற பிறந்திருக்கேன். நான் தான் சூழ்நிலையை மாற்ற. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் பிறந்ததே சூழ்நிலையை மாத்துறதுக்கு தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பயந்தது ஒரு காலம். இன்னைக்கு எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு, இன்னைக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, இன்னைக்கு என் கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. நான் யாருன்னா சூழ்நிலையை மாத்துறதுக்காக பிறந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது கையில் யாழ் வச்சு வாசிக்கும் போதே சவுலுக்கிட்ட அந்த அசுத்தாவி வெளியில் போயிடுச்சு. அந்த யாழில் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, மியூசிக்கு பாட்டு, மியூசிக்கில் ஒன்றும் இல்லை. அந்த யாழை வேற யாராவது வாசிச்சிருந்தா ஒன்றுமே ஆயிருக்காது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் தாவீது வாசிக்கும் போது ஏன் அந்த இம்பேக்டு, ஏன் அந்த கிளைமேட்டு சேஞ்சு, ஏன் அந்த மாற்றம் அந்த சூழ்நிலையில் வந்துச்சுன்னா, மேலே இருக்கிற எண்ணெய். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஊத்தப்பட்ட எண்ணெய். ஆமேன்னு சொல்லலாமா? தாவீது கிட்ட என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? அதே விசேஷித்த எண்ணெய். கரங்களை உயர்த்தி கரங்களை மேலே வச்சு சொல்ல, என் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் சொல்லுங்க, என் தலையில் ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய் என் கிளைமேட்டையே மாத்திரும். நான் போய் நிற்கிற இடத்துல கிளைமேட் மாறும். விசுவாசிங்க. நல்லா சொல்லுங்க. இயேசுவை நாமத்தில் நான் எந்த இடத்துக்கு போறேனோ அங்கே கிளைமேட் மாறும், அங்கே சூழ்நிலை மாறும். அதற்காகவே ஆண்டவர் என்ன முன்குறிச்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார், அபிஷேகத்திருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற அபிஷேகம் எண்ணெய் என் மேலே இருக்கிறதுனால நான் ஒரு கிளைமேட் சேஞ்சர். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிளானட் ஷேக்கராக எப்படி இருக்கிறோமோ நம்ம கிளைமேட் சேஞ்சராகவும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம பிளானட் ஷேக்கர் மட்டும் இல்லை, கிளைமேட் சேஞ்சரும் கூட. நல்லா தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்தலாம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துக்கிறோம். ஹல்லேலூயா. பவுலை பார்த்து சொன்னாங்க, உலகத்தை கலக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்க. நம்ம உலகத்தை கலக்கிறவங்க மாத்திரம் இல்லை, நம்ம சூழ்நிலையை மாற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல. நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஃபாதர் அப்பா எங்கே போனாலுமே ஒரு கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிரும். அவர் எங்கே போய் மைக் எடுத்து நன்றியப்பா தேங்க்யூப்பான்னு சொல்லுங்கன்னு சொன்னாலே என்ன ஆயிரும்னா கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடும். என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கூட கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பர் ஜாய். அப்புறம் என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆகும்? ஃபாதர் அப்பா வந்தா நம்ம தான் அப்பப்போ தோட்டத்துக்கு போகிறோமே. சொல்லுங்கள் பார்க்கலாம். சமாதானம். வேறு அதுதான் கிளைமேட்டு. ப்ரெசன்ஸ் தான் கிளைமேட்டு. என்ன விதமான கிளைமேட்டு வரும் சொல்லுங்கள்? ஜாய் சொல்லியாச்சு. வேற ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறீங்க. உற்சாகம் சொல்லுவாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஒரு மகிமையின்
பிரசன்னம் அங்க வரும். ஹல்லேலூயா. ஒரு மகிமை அப்படியே ஊற்றப்படும். அப்பா போற இடத்துல எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கிளைமேட் வச்சுக்கிட்டே ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, அதுல இருந்து ஒரு துளி ஆண்டவர் என் மேல போட்டாரு. அந்த ஜாயும் அந்த மகிமையும் நம்ம பிரசன்னமும் இந்த ஆண்டவர் நம்ம ஸ்தலத்துல அந்த சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம போற இடத்துல கிளைமேட் மாறணுங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க போற இடத்துல, நீங்க நிக்கிற இடத்துல, நீங்க நடக்கிற இடத்துல கிளைமேட் மாறணும். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏற்கனவே கிளைமேட் மாறி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வேற கிளைமேட்டை பற்றி பேசுகிறீங்களேன்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மழை பெஞ்சாலும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? நிச்சயமாக நீங்கள் தான் கிளைமேட் ஷேக்கர்ஸ். ஹல்லேலூயா. கிளைமேட் சேஞ்சஸ் நீங்கள் தான். ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய சம்பவங்கள் வேதத்தில் இருந்தாலும் ஒரு 3 சம்பவத்தை மாத்திரம் நம்ம தியானித்து இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். ஆமென். யாரெல்லாம் கிளைமேட்டை சேஞ்ச் பண்ண நபர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. முதல்ல யோசேப்பு. ஆமென். ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில் அவனுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம், ஆண்டவர் வாழ்க்கையில் பல காரியங்களை அனுமதிச்சார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆனார்னா, கிளைமேட் சேஞ்சராக மாறி போனார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ராஜா வாழ்க்கையில் அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. 2 சொப்பனமும் ஒரே கருத்தை சொல்லிச்சு. அந்த சொப்பனத்தை பார்த்து அந்த மனுஷன் கலங்கி போய் என்ன நடக்குமோ அப்படின்னு திகைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்புகிறார். அவன் யோசேப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அவன் அந்த அர்த்தத்தை சொல்லும் போது அந்த கிளைமேட்டே மாறுதுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 37 40 முடிய வாசிங்க. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கவனிங்க, இந்த வார்த்தை எல்லாருக்கும் நல்லதா தெரிஞ்சுதான். அப்போ கிளைமேட்டே அங்க மாறுது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா 24 வாசிங்க. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களை விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகள் இடத்தில் சொன்னேன். இதை யார்கிட்டலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ராஜா. மந்திரவாதி கிட்ட சொல்றாரு, இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார். இதோட அர்த்தத்தை சொல்றதுக்கு ஒருத்தன் கூட இல்லப்பா இவ்வளோ பெரிய எகிப்து தேசத்துல அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒருத்தன் கூட இல்லாத இடத்துல உங்களை மட்டும் ஆண்டவர் நிற்க வைப்பாரு. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? இதை நான் சொல்லணும்னு நினைக்கல, ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், வைக்கிறார். ஆமென். யாருமே இல்லாத சிச்சுவேஷன் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காகவே உங்களை ஆண்டவர் அழகா டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் உங்களை வச்சு பயன்படுத்துறதுக்கு மேலான நோக்கம் உண்டு. ஆமென். மேலான நோக்கம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒருத்தர் கூட எனக்கு இந்த பொருளை சொல்லலை அப்படின்னு வேதனைப்படுறார். பயந்து கலங்கி இருக்கிற சூழ்நிலையில் யோசேப்பு அதோட அர்த்தத்தை சொன்ன உடனே ராஜாவோட என்ன மறு உத்தரவு அதுதான். திருப்பி சொல்லுங்க. அப்பொழுது பார்வோன் 37 வாசிங்க. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. கிளைமேட் அங்க மாறிடுச்சு. கரங்களை உயர்த்தி சூழ்நிலை மாறிடுச்சு. பயந்து என்ன நடக்குமோன்னு தெரியல. ராஜாக்கு கோபம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க, மந்திரவாதி சொல்ல மாட்டான், பூசாரி சொல்ல மாட்டான், எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ஆசாரியர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. ஒருத்தரும் சொல்லலை. ஆனால் ஜெயிலில் இருக்கிற ஒரு பையன் மட்டும் போய் அதோட அர்த்தத்தை துல்லியமாக அழகாக சொல்லி ஆலோசனையும் கொடுத்து
வியக்க வச்சுட்டான் அவன். ஆமேன்னு சொல்லலாமா? கூட இருந்த அந்த அரண்மனையில் இருந்த எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க. என்னப்பா இவன் என்ன சாதாரணமாக உள்ள வந்தான், பெரிய விஷயத்த ஈஸியாக சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. தொடர்ந்து பார்வோன் என்ன சொல்றாரு? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. பயங்கர பாராட்டு. ஏன்னா ராஜாவோட கிளைமேட்டே மாறிடுச்சாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, ராஜாவோட கிளைமேட் மட்டும் மாறிச்சா இல்லைன்னா யோசேப்போட கிளைமேட்டும் சேர்த்து மாறிச்சா? கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. நீங்க போய் நிக்கிற இடத்துல மற்றவங்களுக்கும் கிளைமேட் மாறும், உங்களுக்கும் கிளைமேட் மாறும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் நிற்க வைக்கிற ஒரு சீசன் உண்டு. அந்த சீசனில் போய் நீங்கள் நிற்கிற அந்த நேரத்தில், அவருக்கு வாயா நீங்கள் நிற்கிற அந்த நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன்னு சொல்லலாமா? கிளைமேட் மாறும், சூழ்நிலை மாறும். சூழ்நிலை மாற்ற பிறந்தவர்களாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சூழ்நிலை மாற்றத்திற்காக தான் ஆண்டவர் என்ன படைச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வரணும். ஈஸியாக இந்த கிளைமேட் மாறலை. இவ்வளோ விவேகம், இவ்வளோ ஞானம் எப்படி யோசேப்புக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யோசேப்பு நல்லா தான் ஆரம்பித்தான் அவன் வாழ்க்கை. ஆனால் அந்த டீனேஜ் வயசில் அவன் சகோதரர்களாக பகைக்கப்பட்டான். ஆமென். அப்போ கூட அவனுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. குழியில் போட்டாங்க, அப்போ அவன் நினச்சான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அடிமையாக விற்று போட்டாங்க, அப்போ அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடிமையாக போன இடத்துல புது இடம், புது பிளேஸு, எகிப்து தேசம். பயங்கர சாதாரண ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த அந்த பையன் பெரிய சிட்டிக்கு போயிட்டான். பயங்கரமாக எல்லாமே நடக்குது, அங்கெல்லாம் பார்க்குறான். ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு அவனுக்கு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? போத்திபார் வீட்டில் உயர்வு வந்துகிட்டே இருக்கு, உயர்வு. ஒவ்வொரு உயர்வுலையும் அவன் சொல்கிறான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நம்ம எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமேன். எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார், நம்ம எப்படி சொன்னான்னு? அவன் போத்திபாருடைய மனைவி அவனை தவறாய் நடத்தும் போது அவன் சொன்னான், கர்த்தருக்கு விரோதமாய் எப்படி நான் பாவம் செய்வேன்? அவனுக்குள்ள ஒரு உணர்வு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்ற உணர்வு இருந்ததுனால எப்படி நான் பாவம் செய்வேன் அவன் சொல்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். எப்போதும் ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். எந்த சூழ்நிலைக்கு நம்ம போனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்ற உணர்வு உங்களுக்கு இருக்குதா? ஆமேன்னு சொல்லலாமா? அப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது தான் நீங்கள் கிளைமேட் சேஞ்சராய் மாறுவீங்க. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தலாம். எந்த சூழ்நிலையும் யோசேப்பு அப்படிதான் நினச்சிருக்கிறார், நான் நம்புகிறேன். ஆமென். சிறைச்சாலையில் போடுறாங்க, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறார். அப்பவும் சொல்லுகிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். சிறைச்சாலைக்கு போயிட்டு ஜெயிலர் மாதிரி நடந்துக்கிறார். எல்லாம் இவர் போய் எல்லாரையும் விசாரிக்கிறார், எல்லாம் பண்றார். அப்பவும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஒருத்தங்க சொப்பனங்காண்டி கலங்கி போயிருக்காங்க. ஐயோ, இன்னொரு சொப்பனமா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு ஓடி போகாமல், சொல்லுங்க சொப்பனத்தை கர்த்தர் தான் அர்த்தம் சொல்லுவார், என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு உற்சாகமா அதுக்கு அர்த்தம் சொல்றார். அப்போது ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்று தெரிஞ்சிருக்கணும், தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது தான் கிளைமேட் சேஞ்சராக நீங்கள் மாற முடியும். எங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா, ஐயோப்பா பாடாப்படுத்தி, ஆமேன், கூட இருக்கிறவங்களெல்லாம் பாடாப்படுத்தி, ஊழியக்காரரையும் பாடாப்படுத்தி ஒரு வழி பண்ணிடுறோம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா நான் சொல்ல, வேதம் சொல்லுது, அவன் சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா?
கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். போத்திபார் வீட்டுக்கு போறான், அப்போ கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இப்போ நான் கேட்குறேன், கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் தான், ஆனா உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும், கர்த்தர் என் கூட இருக்கிறான்ற உணர்வு வரணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அப்படியே உடைஞ்சு போயிடாதீங்க. அப்படியே இதாயிடுமோ அதாயிடுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ. சில பேருடைய கற்பனைக்கு அளவே கிடையாது, ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா கற்பனையை வந்து அப்படியே நீட்டிக்க என்ன சொல்றது, என்னென்னவோ யோசிச்சிருவாங்க. அது நடக்கும் இது நடக்கும், இப்படி இருப்போம் அப்படி இருப்போம். ஹல்லேலூயா. கற்பனையெல்லாம் கட் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லலாம். பக்கத்துல சொல்லுங்க, கற்பனையெல்லாம் கட் பண்ணிட்டு சொல்லுங்க, கற்பனையெல்லாம் கட் பண்ணிட்டு. ஆமேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்ன்ற உணர்வு நமக்கு இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு குடும்பம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க லவ் மேரேஜ். அவங்க சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கார் வந்து அதான் என் ஹஸ்பண்ட் வந்து, உன்னை நான் அப்படி ராணி மாதிரி வச்சுக்குவேம்மா, நீ கைத்தட்டினா இப்படி ஒரு ஆள் வருவாங்க, இப்படி கைத்தட்டினா அங்கே ஒரு ஆள் வரும், உன்னை அப்படி நான் வச்சுக்குவேம்மா அப்படின்னு அப்படி பேசுவானா. அவங்க சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே வந்ததுலேருந்து வேலை செஞ்சு செஞ்சு ஓடா தேஞ்சு. அப்போ கற்பனை இல்லைங்க வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கற்பனையிலே போயிடுறாங்க நிறைய பேர். கற்பனை கேட்க கேட்க சந்தோஷமாக இருக்குது போல இருக்கு, அது ரியாலிட்டி இல்லை. ஆமேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா அது ரியாலிட்டி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வசனத்தை கேட்க கேட்க அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்ததுன்னா அப்போ ஜாய் ஆஃப் த லார்ட் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், யார் உங்களை என்ன சொன்னாலும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு நினச்சிங்கன்னா இடற மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க. அப்பப்போ விழுகிற அனுபவம் இருக்காது. நீங்கள் போகிற வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் என் கூட இருக்கிறான்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் தப்பு வைக்கப்படுவீங்க. நல்லா நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. இப்போல்லாம் வேலை ஸ்தலத்துலலாம் ரொம்ப ஈஸி. என்னென்னா பாவம், ஏதாவது ஒன்று ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒன்றுனா ஷாம்பெயின் பாட்டில் ஓப்பன் பண்ணி எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அது ஒரு நாகரிகமாயிடுச்சு. குடிக்க மாட்டேன்னு சொன்னோம்னா அசிங்கமாக தலை குனிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை ஒன்று தெரிஞ்சிருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். we should reflect God. Amen. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லா மொமெண்ட்ஸ்லையும் எல்லா சிச்சுவேஷன்லையும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்றதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தான் we will be climate changes. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். அடுத்து ரெண்டாவது நபர் யாருன்னா அன்னாள். ஆமேன். அன்னாள் நமக்கு தெரியும், மனக்கலேசம் உள்ள ஸ்திரீ. நிறைய வார்த்தைகள்னால அவச்சொல் அவ வாழ்க்கையில் ரொம்ப வேதனை பெருகி போய் அவ ஒரே ஒரு முடிவெடுத்தா, நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. 9-12. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால். அண்ணா சாப்பிடவே இல்லை, மற்றவங்கெல்லாம் புசித்து குடித்தாங்க. அண்ணாளுக்கு பசிக்கலைன்னா என்ன, வேதனை தாங்காம சாப்பிடலை. அந்த அம்மா ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க. அவங்க எழுந்திரிச்சு போகிறாங்க. போயிட்டு ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆண்டவர் சமூகத்துல போய் இருக்காங்க. இருந்துட்டு 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன். போதும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஒரு பொருத்தனையும் பண்ணிக்கொள்கிறாள். ஆமேன். 12ஆம் வசனம் வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். 14ஆம் வசனம்,
அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கி என்றான். அடுத்த வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் நான் எதுவும் மதுபானம் குடிக்கல, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும். பிசாசு பிள்ளைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்துல போய் சொல்றா, ஏலி என்ற ஆசாரியனை பார்த்து சொல்றா. ஆமேன்னு சொல்லலாமா? அவள் வாழ்க்கையில் பயங்கர உடஞ்ச ஒரு சூழ்நிலை, உடஞ்ச ஒரு நிலைமை. நம்ம வாழ்க்கையிலையும் சில உடஞ்ச நிலைமை உங்களுக்கு வந்திருக்கலாம், இருக்கலாம். அந்த உடஞ்ச நிலைமையில நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்துக்கு வந்து உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்படி இருதயத்தை ஊற்றின பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அடுத்த வசனம் 16-17. உம்முடைய அடியாள் மிகுதியான விசாரத்தினால் மலக்கலேசத்தினால் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினாள் என்றாள். 17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். வார்த்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அடுத்த வசனம் 18. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. கிளைமேட் மாறிடுச்சு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல ஹல்லேலூயா. மனக்கலேசம் உள்ள ஸ்திரீ மனம் கசந்து அழுறா, ரொம்ப நேரம் விண்ணப்பம் பண்றா, வாய் மட்டும் முணுமுணுக்குது, இருதயத்தை ஊற்றிட்டா, இன்னும் எவ்வளவோ உடஞ்சு போயிட்டா, மனம் கசந்து வேதனை எல்லாமே அவளுக்கு இருந்துச்சு. ஆனா எப்போ ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஊட்டிட்டாலோ, தேவ சமூகத்துக்கு வந்துட்டு போன பிறகு அவன் நினைச்சிட்டா, இனி நான் துக்க முகமா இருக்க போறது இல்லை. கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இன்னும் பெல்ல பிறக்கல, இன்னும் எதுவும் மாறல, ஆனா அவளுக்குள்ள இருதயத்துல ஒரு மாற்றம் வந்துருச்சு. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு, கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்துட்டாருன்ற ஒரு மாற்றம் வந்துச்சு பாருங்க. அதுதான் கிளைமேட் சேஞ்ச். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு திரும்பியும் போய் அழுதுகிட்டே இருக்கிறது, காலம் பூரா அழுகுறது, மாதம் ஃபுல்லாக அழுகுறது. இன்னும் செய்யலையே ஆண்டவர், இன்னும் செய்யலையே, நீ செய்யலைன்னு சொல்கிற வரைக்கும் செய்யலை. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் ஒரு விசுவாசம் வேணும். அவர் எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? அவர் மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே பாதி முடிஞ்சிருச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா உங்க இருதயம் மாறிச்சுனாலே போதும். ஆமென். இருதயம் மனக்கலேசத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் வேதனையிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு தாங்கல்லே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யறதை நீங்க பார்க்க முடியாது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். சில பேருக்கு அப்படி கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்கும், ஒரு யோசனை மாற்றி கன்ஃபியூஷன், இப்படியா அப்படியா, ஒரு கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான் கன்ஃபியூஷனை. ஆண்டவர் செய்வாரோ மாட்டாரோ, உனக்கு செய்வாரா தெரியலையே, இந்த சூழ்நிலையில் செய்வாரா தெரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் கன்ஃபியூஷன் இருக்க அற்புதம் பார்க்க முடியாது. ஆமென். அதுலேருந்து வெளியில் வாங்க. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்பவும் அவள் மலடி தான், அப்பவும் அவளுக்கு நிப சொல்லுதான், அப்பவும் அவளுக்கு அவமானம் சொல்லுதான், ஆனால் அவள் துக்கமுகமாக இருக்கலை. ஏங்க இருக்கலை? கிளைமேட் மாறிடுச்சு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எப்போ உங்க சூழ்நிலை மாறும்னா உங்களுக்குள்ள அது மாறும் போது வெளியில மாறும். ஆமென் சொல்லலாமா? உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் மாறணும். நமக்குள்ள அது மாறுச்சுன்னா வெளியில மாறுறத நம்ம நிச்சயம் பார்க்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் நம்ம வாசிக்க போறோம். லூக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். சில பேர் உலகத்துல உபத்திரவத்தை அனுபவிச்சாலும், பாடுகளை அனுபவிச்சாலும், உலகம் ஒரு உபத்திரவமான உலகமாக இருந்தாலும், இந்த உலகத்தை விட்டு நம்ம கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது கிளைமேட் சேஞ்ச் ஆயிரும். என்ன ஒரு சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். லாசரு. ஆமென். 16ஆம் அதிகாரம், லூக்கா 16ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்துல இருந்து.
ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு ஐஸ்வர்யமான இருந்தா அவன் சம்பரணமா, அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்ல, செம்மையா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். 2 கேரக்டர் ஆண்டவர் சொல்றாரு. லாசருன்ற பேர்ல ஒரு தரித்திரன் இருந்தான், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு பேர் கொடுக்கப்படல, தரித்திரனோட பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பணக்காரன் ஒரு ஏழை, நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம். ஒரு பணக்காரன் ஒரு ஏழை. பணக்காரனை குறித்து வேதத்தில் அவ்வளோ சொல்லப்படலை, ஆனால் ஏழையோட பேர் எழுதப்பட்டிருக்குது. கரங்களை தட்டுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏசு கிறிஸ்து பணக்காரவங்களுக்கு கடவுள் இல்லை, அவர் ஏழைகளின் தேவனாக இருக்கிறார். ஆமேன். அவர் ஏழ்மையான குடிசையில் தான் அந்த ஏசு கிறிஸ்து பிறந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் லாசரு அப்படின்னு பேர் வச்சிருக்கார்? அவரோட ஃப்ரெண்டு பேர் லாசரு. அதனால் நைஸாக ஒரு உவமை சொல்லும் போது லாசருன்னு சொல்லிட்டாரு. நம்புறேன் நான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? மார்த்தாள் மரியாள் அவங்க சகோதரன் பேர் என்னது? லாசரு. அதனால் ஆண்டவர் உவமை சொல்லும் போது அதுக்கு பேர் ஒன்று வைக்கணும்னு என்ன யார் பேர் வச்சாருன்னா ஃப்ரெண்டு பேர் வச்சிட்டாரு. ஆமென். நான் கூட நிறையா ஏதாவது பேர் எழுதும் போது உங்கள் பேர்லாம் வச்சுருப்பேன். டைப்பு கொஸ்டின் பேப்பர்லாம் உங்கள் பேர்லாம் இருக்கும், அவளுக்கு தெரியும். அப்போது யார் நம்ம இருதயத்துக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கோமோ அவங்க பேரை சொல்லிடுவோம், டக்குன்னு எடுத்துவோம் இல்லையா? ஏதாவது ஒரு பேர், ஒரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுனா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு பேர் எழுதுவீங்கள, அந்த மாதிரி லாசரு அப்படின்னு பேர் வச்சிட்டார். அப்புறம் தொடர்ந்து அவன் பருக்கள் நிறைந்தவனும் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவன் கஷ்டப்படுறான். அவன் தரித்திரம், ஏற்கனவே காசு பணம் இல்லை, உடம்பெல்லாம் வியாதி, பருக்கள் நிறைந்தவனாய் அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே. அப்ப பணக்கார வீட்டுல இருந்து ஏதாவது கிடைக்குமான வாசல் அருகே உட்கார்ந்து இருக்கான். தன் பசியை ஆற்ற ஆசை. பாருங்க, காசு இல்ல, உடம்பு வியாதி, பசி. நாய்கள் வந்து அவன் இதெல்லாம் போதாது, நாய்கள் வேற அவனை தொந்தரவு பண்ண. ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குல்ல, தெரு நாய்கள் வந்து அவனை நக்குது வேற. அந்த ஒரு டார்ச்சரும் தாங்காம உலகத்துல வாழ்ந்து மறிச்சிட்டான். அப்போ அவனுக்கு எந்த கிளைமேட் சேஞ்சுமே இல்லைன்னு நினைக்கிறோம்ல. அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விட. மறிச்ச அடுத்த நிமிஷம் ஒருத்தர் வந்துட்டாங்க, பெரிய ஏஞ்சல் அங்கிருந்து பரலோகத்துல இருந்து. நல்லா அப்படியே சேஞ்ச், பரலோகம் வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்படியே தேவதூதனை கூட்டு போய் ஆபிரகாம் மடியில விட்டு தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யமானும் மரித்து அடக்கம். அதே நேரத்தில் ஐஸ்வர்யமானும் மறிச்சு அடக்கம் பண்ண. அடக்கம் எப்படி நடந்திருக்கும் பார்த்துக்கோங்க. ஐஸ்வர்யவானுக்கு பயங்கரமா அடக்கம் நடந்திருக்கும். எல்லாரும் வந்திருப்பாங்க, ஊரே கூடி இருக்கும். ஐஸ்வர்யானுக்காக அழுது புலம்பியிருப்பாங்க, உள்ள சிரிச்சுக்கிட்டு வெளியில அழுவாங்க, அது வேறு விஷயம். ஆனா இந்த தரித்திரனை புதைக்கிறது கூட யார் இருந்திருப்பாங்களான்னு தெரில. யாரா அனாதை போனோன்னு சொல்லி கார்பரேஷன்ல தூக்கி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் மாறுது பாருங்க. என்ன பாருங்க அடுத்த வசனம். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்துல ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டு இருக்க போது கண்ணை ஏறெடுத்து பாக்குறான். தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் தூரத்துல பாக்குறான். ஆபிரகாம் இருக்காரு, மடியில யாரோ இருக்கான்னு பார்த்தா லாசரு இருக்கிறான். இவன் ஆச்சரியப்பட்டான், டே அந்த லாசருவா வெளியில உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பானே, நானா ஏதாவது போட்டா உண்டு, இல்லைன்னா நான் போட மாட்டேன் எப்பவுமே, அந்த லாசருவா அங்க இருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அப்படியே மாறிடுச்சு கிளைமேட். அடுத்த வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று. அப்போ ஐஸ்வர்யமான் இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் சம்பூர்ணமாய் வாழ்ந்துட்டான், எந்த ஒரு பிரச்சனையும் அவனுக்கு இல்லை. ஆனா அங்க போய் நரகத்தையும் வேதனையும் நெருப்பையும் அனுபவிக்கிறான். ஒருவேளை இந்த உலகத்துல உங்களுக்கு சொந்த வீடு இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, பரலோகத்துல நமக்கு சொந்த வீடு உண்டு. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உபத்திரவத்துல பாதையில போறீங்கன்னு கவலைப்படாதீங்க, அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆயிரும். ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க 25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்துல நன்மைகளை அனுபவித்தாய். நல்லா நன்மை நீ அனுபவிச்சிட்ட. லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். லாசரு தீமையை அனுபவிச்சான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆமென் சொல்லலாமா?
இன்றைக்கி எல்லாம் சூப்பராக இருக்காங்க, கெட்டவங்கலாம் நல்லா இருக்காங்க, அநியாயமாக வாழ்கிறவங்களாம் சூப்பராக இருக்காங்க. நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன் உபத்திரவம் நினைக்கிறீங்களே? கிளைமேட் அப்படியே அங்கே மாறிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா நம்ம நித்தியத்துக்காக நித்தியமாக அவரோடு வாழ்கிறதுக்காக ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவங்க, அவங்க நித்திய அழிவுக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். அவங்க இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையாக இருக்கிறோமோ அவரை அறிந்திருக்கிறதுனால நம்ம ஒரு கிளைமேட் சேஞ்சராக இருப்போன்னு தேவன் இந்த நாளில் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 3 சம்பவம் பார்த்தோம். முதல்ல யோசேப்பு என்ன நினச்சான்னா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நினச்சிக்கிட்டே இருந்ததுனால அவன் ஒரு கிளைமேட் சேஞ்சராய் மாறி போனான். ஆமென். சூழ்நிலையை மாற்றுகிறவனாய் மாறி போனான். அன்னாள் தேவ சமூகத்தில் வந்துட்டு எல்லாவற்றையும் இருதயத்தில் இருக்கதெல்லாம் ஊற்றிட்டு போனதுனால அவளும் கிளைமேட் சேஞ்சராய் மாறி போனாள். ஆமென்னு சொல்லலாமா? இந்த லாசரு வேதனையிலையும் துன்பத்திலையும் கஷ்டத்துலையும் தரித்திரம் ஒரு பக்கம் எல்லாம் அவனுக்கு சுற்றி ரொம்ப 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 கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அவன் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை மட்டும் இழந்து போகலை. கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாம். சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் ஆண்டவர் எங்கே இருக்கான்னு கேட்குற அளவுக்கு துணிஞ்சிடாதீங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருங்க. ஒன்று சொல்லணும், யார் என்னை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். எது என்னை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது தான் அந்த கிளைமேட் சேஞ்சராய் என் தேவன் நம்மளை எடுத்து உபயோகப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம இருக்கிற இடம் சூழ்நிலை அப்படியே மாற பண்ணும். ஆமேன். நம்ம சீசன்ல கர்த்தர் அதை செய்து முடிப்பார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நமக்குன்னு ஒரு சீசன் ஆண்டவர் வச்சிருக்க. அந்த சீசன்ல கிளைமேட்டே மாறும். சில பேர் நம்ம வாழ்க்கையில ஒரு ரீசனோட இருப்பாங்க, சில பேர் நம்ம வாழ்க்கையில சில சீசன்ல தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. பாசிங் கிளவுட்ஸ் சில பேர். ஆனால் சில பேர் ஒரு ரீசனோட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ஓட கிருபை செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் கிளைமேட் சேஞ்சராக இருக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க நான் ஒரு கிளைமேட் சேஞ்சர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தரை நம்பிரு. ஆமேன்னு சொல்லலாமா? அவர் மேலே உள்ள நம்பிக்கை அழிஞ்சு போயிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவர் மேலே உள்ள நம்பிக்கை மறைஞ்சிடக்கூடாது. உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். யார் சொல்றா? பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். பவுல் அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா? ஆமென். நாம் சொல்லணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். அவர் மேல இருக்கிற நம்பிக்கை அற்று போயிடக்கூடாது. அவர் மேல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு போயிடக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து நீங்க அவரை சந்தேகப்படாதீங்க. அவர் he is greater than everything. ஆமென். அவர் பெரியவர், சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். அவர் உங்களை எதுக்கு வச்சிருக்காருன்னா சூழ்நிலையை மாற்றுகிறதற்காக தான் வச்சிருக்கிறாரு. ஆமென். எப்படா என் சூழ்நிலை மாறும் புலம்புறதுக்காக இல்ல, சூழ்நிலையை மாற்றுவதற்காகவே ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், உங்களை முன்குறிச்சிருக்கார். ஒருவேளை உலகத்துல உங்க குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் ஆண்டவர் ஏத்திருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்க சூழ்நிலையை மாத்துறதுக்கு, குடும்ப சூழ்நிலையை மாத்துறதுக்காக உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை கர்த்தர் முன் குறிச்சிருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்திருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? நம்ம மேல இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த எண்ணெய் பாருங்க எங்க போனாலும் வெளிப்படும். என் மேலே ஆண்டவர் ஊற்றுன அந்த மகிமையின் அபிஷேகம் போகிற இடத்துல எல்லாம் வெளிப்படுறத நான் பார்ப்பேன். ஆமென்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்னைக்கு கிருபையாக நம்ம ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கிருபை 2 ஃபோன் கால், திருப்பி 3ஆம் தேதி இன்னொரு கிராமத்தில் கூப்பிட்ருக்காங்க, அப்புறம் 9ஆம் தேதி ஆந்திராவில் கூப்பிட்ருக்காங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இட்ஸ் ஆல் எல்லாமே அந்த மேலே இருக்கிற எண்ணெய். ஆமென். ஹல்லேலூயா. நான் பக்கத்தில் சொல்லுங்க, நான் இல்லை, என் தலை மேல இருக்கிற எண்ணெய். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யாரு? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க யாரு? கேளுங்க, நீங்க யாருன்னு கேளுங்க, அவங்க பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் சூழ்நிலையை மாற்றுகிறவன், நான் சூழ்நிலையை
மாற்றுகிறவள் நான். கிளைமேட் சேஞ்சர். ஆமென். எழும்பி நிற்போமா? எல்லா கிளைமேட் சேஞ்சர்ஸும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறதற்காக உங்களையும் என்னையும் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ரூத் வாழ்க்கையில் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. மொர்தெகாய் வாழ்க்கையில் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கிளைமேட் சேஞ்ச் ஆக என் தேவனால கூடும். ஒன்று சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்ற உணர்வு நமக்கு வேணும். தேவ சமூகத்துக்கு எப்போது வந்து நின்று தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிற அனுபவம் வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? எந்த சூழ்நிலையும் கர்த்தரையே நம்பிக்கை கொண்டு இருக்கிற, கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருக்கிற எண்ணம் வேணும். நீங்க தான் கிளைமேட் சேஞ்சஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ண விரும்புறாரு. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்ன்றது வசனம். ஆனால் யோசேப்போட இருதயத்தில் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்றது அனுபவம். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் ரெடியா, தயாரா? ஆமேன். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். ஆண்டவரே நான் நம்புங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவாய். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களை மூடி ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை ஒரு நாள் எழுந்து போகாதீங்க. உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் அவர். ஆமென். உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் அது மாறும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றுறதுக்காக தான் என்ன ஆண்டவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு என்பதை உணருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஒருவேளை இப்போ எதுவுமே மாறல தான் அன்னாள் வாழ்க்கையில். ஆனால் அவள் அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்துருச்சு பாருங்க. அந்த சேஞ்ச் வந்தது. ஆண்டவர் சொன்னபடியே அத்தனை பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை பெற்றெடு கர்த்தர் கிருபை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 1/2 டசன் பிள்ளைங்களை பெற்றெடுத்தா ஒரு மலடி. ஆமேன். அப்போ நான் ஆண்டவர் வந்து நம்மளை வச்சிருக்கிற இடம் கிளைமேட் சேஞ்ச் பண்றதுக்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வச்சிருக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை, ஏன் இப்படிப்பட்ட மனுஷர்கள் என் வாழ்க்கையில நீங்க நினைக்க வேணாம். நீங்க தான் கிளைமேட் சேஞ்சர்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வாழ்வு பெறுவாய்.